ஹாய். கிரேட் 12 கெமிஸ்ட்ரி ஸ்டேட் போர்டுடைய ஃபர்ஸ்ட் யூனிட் மெட்டலர்ஜியோடைய ஒன் வேர்ட்ஸோடைய சொல்யூஷன் பார்த்துட்ருக்கோம். அதோடைய செகண்ட் பார்ட் கண்டினியூவேஷன். கொஷின் நம்பர் 13. In the extraction of aluminum from alumina by electrolysis, cryolite is added to. ஸோ இது எங்கே இருக்கும் அப்படின்னா நமக்கு ஹால் ஹெரால்ட் ப்ராசஸ் இல்லையா? ஸோ எலக்ட்ராலிசிஸ் என்ன ப்ராசஸ் இது? ஹால் ஹெரால்ட் ப்ராசஸ். ஸோ இந்த ஹால் ஹெரால்ட் ப்ராசஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கிரியோலைட் ஆட் பண்ணுவாங்க. எலக்ட்ரோலைட்டோட என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கிரியோலைட் ஆட் பண்ணுவாங்க. ஸோ கிரியோலைட் எதுக்கு ஆட் பண்ணுவாங்க அப்படின்னா டு மினிமைஸ் ஆர் டு ரெடியூஸ் த மெல்டிங் பாயிண்ட், லோயர் த மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் அலுமினா. ஸோ கிரியோலைட் ஆட் பண்ணும்போது என்ன ஆகும், உங்களுக்கு அலுமினாவுடைய மெல்டிங் பாயிண்ட் லோவர் ஆகும். அப்போ அதை எலக்ட்ரோலைஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் என்ன பண்ணுவாங்க, கிரியோலைட்டிங் ஆட் பண்ணுவாங்க. ஸோ டேரக்ட் கொஸ்டின் தான் அந்த பேராகிராஃபில் ஹால் ஹெரால்ட் ப்ராசஸில் அவருடைய ப்ரொசீஜர் பேராகிராஃப் எடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வரும். ரைட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், zinc obtained from zinc oxide by. ஸோ zinc is obtained from zinc oxide கேட்டிருக்காங்க. எனக்கு என்ன இருக்குது, zinc oxide இருக்குது. ரைட். ஸோ இதோட நான் என்ன பண்ணணும், எனக்கு என்ன வேணும், ஜிங்க் வேணும். ரைட். ஸோ ப்ளஸ் ஆக்சிஜன் நமக்கு வெளியே போகணும். எப்படி வெளியே போகலாம், ஸோ வி கேன் யூஸ் கார்பன். ஏன்னா கார்பனுக்கு அதோடைய எலக்ட்ரோகெமிக்கல் வேல்யூ எப்படி இருக்கும், ஜிங்கோட கம்மியாக இருக்கும். ஸோ இப்போ கார்பன் என்ன ஆகுனா அதிகமாக கார்பனுக்கு வந்து CO, கார்பன் மோனாக்சைடு நமக்கு ஃபார்ம் ஆயிரும். ஸோ நேரம் இட் வில் கோ அஸ் அ CO. ஸோ ஜிங்க் நமக்கு கிடச்சிரும். இது வந்து ஒரு எலிங்கன் டயக்ராமோடைய அப்ளிகேஷன் கூட சொல்லிக்கலாம். எலிங்கன் டயக்ராமோட எடுத்து பார்த்தீங்கன்னா என்ன தெரியும், நமக்கு இந்த கார்பன் மோனாக்சைடோட கேஸ் வந்து நெகட்டிவ் லைன் கொடுக்கும். ஸோ நெக்ஸ்ட் வரக்கூடிய ஒன் வேர்ட்ஸ்லாம் வந்து எலிங்கன் டயக்ராம் வச்சு தான் வரும். ரைட். அப்போ என்ன ஆகும், வி கேன் யூஸ் கார்பன் ரிடக்ஷன் டு அப்டைன் ஜிங்க். ரைட். ஸோ லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கான டயக்ராம் இங்கே நான் இந்த கொஷினுக்கு வச்சுருக்கேன். இப்போ அதே இதுக்கு நம்ம பார்க்கலாம். இப்போ இங்கே ஜிங்க் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பாருங்கள். இங்கே இருக்குது பாருங்கள் ஜிங்க்கு. நான் மார்க் பண்ணுற இடம் தெரியுதா? ஸோ இந்த இடத்துல நமக்கு ஜிங்க் இருக்குது. இந்த லைன் நமக்கு என்ன ஆகுது பாருங்க, பர்டிகுலர் டெம்பரேச்சர் என்ன ஆகுது, இந்த CO ஃபார்மேஷனுக்கு விட மேலே போகுது இல்லையா? அப்போ இந்த CO என்ன ஆகும், இந்த டெம்பரேச்சருக்கு மேலே வரும்போது 1000க்கு மேலே வரும்போது நேரம் ஆட்டோமேட்டிக்காக ஜிங்க்கிட்ட இருக்கக்கூடிய ஆக்சிஜன் ஆட்டோமேட்டிக்காக ஆட்ட போயிடும், கார்பனுக்கு போய் இது COவாக மாறும். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த இடத்துல கார்பன் ரிடக்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் அதுக்கு ஆன்சர். நம்ம எலிங்கம் டயக்ராம் வச்சு சொல்லலாம், அப்படி இல்லைனா ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வச்சு கூட நம்ம சொல்லிக்கலாம். ரைட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் கோல்டு அண்ட் சில்வர் இன்வால்வ்ஸ் லீச்சிங் வித் சயனைட் அயான், சில்வர் இஸ் லேட்டர் ரெக்கவர்டு பை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ லீச்சிங்கில் நமக்கு என்ன ஆகும்னா சயனைட் அயான் போட்டு நம்ம லீச் பண்ணுவோம். ஸோ அப்போ நமக்கு என்ன ஆகும், இந்த இடத்துல எம்னு போடுறேன். ஸோ அந்த சயனைட் என்ன பண்ணுவோம், நமக்கு காம்ப்ளெக்ஸாக ஃபார்ம் பண்ணும். இப்போ சப்போஸ் MAUR இருக்க பட்சத்தில் CN 4 டைம்ஸ் வரும், AGR இருக்க பட்சத்தில் 2 டைம்ஸ் வரும், இல்லை AGக்கு 4 டைம்ஸ் தான் வரும். காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணும். இந்த மாதிரி நமக்கு என்ன ஆகும், ஃபார்ம் ஆகும். ரைட். 3 - 2 இப்போ நான் அதில் ஜிங்க் ஆட் பண்ணுறது மூலமாக என்ன பண்ணிக்கலாம், நான் மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்குள்ளே போயிட்டுனா நமக்கு AG வெளியே வந்துடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன நமக்கு ஜிங்க் உள்ளே வந்து சைனைட்ஸ் உள்ளே இருக்கும். ரைட். நான் ஃபுல்லாக எழுதலை. ப்ளஸ் AgRAU ரெண்டுமே நமக்கு என்ன ஆயிரும், வெளியே வந்துடும். இந்த ப்ராசஸுக்கு பேர் என்ன அப்படின்னா சிமெண்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு 2 மார்க்லேயும் உங்களுக்கு கேட்பாங்க. லீச்சிங்கில் என்ன இருக்கும், லீச்சிங் முடிச்சதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா ரெக்கவரி ஆஃப் கோல்டு அப்படின்னு இருக்கும் அந்த பேஜில். அதெல்லாம் இருக்கும். திஸ் ப்ராசஸ் இஸ் நோன் அஸ் சிமெண்டேஷன் கேட்பாங்க. ஸோ வாட் இஸ் சிமெண்டேஷன் உங்களுக்கு 2 மார்க்கில் கேட்கலாம். ரைட். அப்போ எப்படி பண்ணலாம், டிஸ்பிளேஸ்மெண்ட் வித் ஜிங்க், டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். அப்போ என்னது, ஜிங்க் வந்து என்ன பண்ணுவோம், இந்த சில்வரை டிஸ்பிளேஸ் பண்ணும். அதே மாதிரி கோல்டு எடுத்தாலும் கோல்டு என்ன பண்ணிடும், நமக்கு டிஸ்பிளேஸ் பண்ணிடும். ரைட். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எலிங்கம் டயக்ராம் பேஸ் பண்ண ஒரு கொஷின். இப்போ எலிங்கம் டயக்ராமில் என்ன கொஷின் பாருங்கள், கன்சிடர் எலிங்கம் டயக்ராம். அதனால தான் உங்களுக்கு லெஃப்ட் சைடில் நான் என்ன பண்ணிட்டேன், அந்த எலிங்கம் டயக்ராம் உங்களுக்கு கொடுத்துட்டேன். ஸோ கன்சிடர் எலிங்கம் டயக்ராம், விச் ஆர் த ஃபாலோயிங் மெட்டல்ஸ் கேன் பி யூஸ் டு ரெடியூஸ் அலுமினான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த அலுமினியம் எங்கே இருக்குது, கரெக்டாக மார்க் பண்ணலாமா? ஸோ அலுமினியம் இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ அந்த அலுமினாவுடைய ஆக்சிடைசிங் கர்வ் இங்கே இருக்குது. இதுதான் அலுமினா இல்லையா? யூஸ் டு ரெடியூஸ் மெட்டல்ஸ் கொடுத்துட்டாங்க Fe. இப்போ இந்த அலுமினாவை தாண்டி போகக்கூடிய லைன்ஸ் பாருங்கள். ஏன்னா இதில் கீழே வர வர அது ஈஸியாக ஆக்சிடைஸ் ஆகும். ரைட்டா? ஸோ அப்போ இங்கே அலுமினாவை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம எதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள் Fe இருக்குது. Fe இங்கே இருக்குது பாருங்கள். Fe இங்கே மேலே இருக்குது. அப்போ Feனால் அலுமினாவை ரெடியூஸ் பண்ண முடியாது, ஏன்னா அது எங்கேயோ இருக்குது, லைனுக்கு சம்மந்தமே இல்லை. அதே மாதிரி காப்பர் பாருங்கள். ஸோ காப்பர் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது பாருங்கள். காப்பரும் அதை விட மேலே தான் இருக்குது. ஸோ அப்போ அதுவும் நமக்கு வராது. காப்பர் இங்கே இருக்குது, Fe லைன் இங்கே இருக்குது. ரைட். ஸோ அதுவும் வராது. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஜிங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜிங்க்கு அகெயின் அதே மாதிரி மேலே இருக்குது. அப்போ யாரோட என்ன கீழே இருக்காங்க பாருங்கள், மெக்னீஷியம் தான் நமக்கு கீழே இருக்குது, இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ அப்போ மெக்னீஷியத்தை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ண முடியும், அலுமினாவை ரெடியூஸ் பண்ண முடியும்.
மற்ற எதுலேயுமே எந்த டெம்பரேச்சர்லையும் பண்ண முடியாது. ஸோ ஆன்சர் சி மெக்னீஷியம். இதுக்கு எலிங்கம் டயக்ராமோட அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வேணும். எலிங்கம் டயக்ராம் பொறுத்த வரைக்கும் என்னது, நமக்கு ரிடக்ஷனுக்கு தேவையான மெட்டல்ஸை நம்ம சூஸ் பண்ணுவோம். எது ஆக்சிடைஸ் ஆகும், எது ரிடியூஸ் ஆகும், எந்த டெம்பரேச்சரில் எது நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் ஃபுல்லாக நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணுவோம் டெல்ஜி வேல்யூ வச்சு. ஸோ இப்போ மெக்னீஷியம் வந்து நமக்கு கீழே இருக்கிறனால என்ன பண்ண முடியும், இது ஈஸியாக நம்ம மெக்னீஷியம் ஆக்சைடுக்கு தான் என்ன இருக்கும், டெல்ஜி ஃபார்மேஷன் வேல்யூ மோர் நெகட்டிவாக இருக்கும். அப்போ ஈஸியாக என்ன பண்ணிடும், அலுமினா வந்து ரெடியூஸ் ஆயிரும் மெக்னீஷியம் நம்ம யூஸ் பண்ணும்போது, ரைட். ஸோ இதில் பெரிய ரோல் ப்ளே பண்ணுறது டெல்ஜி. அப்போ டெல்ஜி வேல்யூ மோர் நெகட்டிவாக இருந்தால் மோர் ஸ்பான்டேனியஸ், ரைட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். The following set of reactions are used in the refining of zirconium. Zirconium impure plus I2 நமக்கு என்ன ஆகுது, ZrI4 ஃபார்ம் ஆயிடுது, ரைட். ஸோ அதுக்கப்புறம் இந்த ZrI4 திரும்ப 1800 கெல்வின் ஹீட் பண்ணுறாங்க. நமக்கு என்ன ஆகுது, பியூர் ஜிர்கோனியத்தையும் I18 திரும்ப நமக்கு வெளியே கொடுக்குது. இது என்ன மெத்தடுன்னு கேட்குறாங்க, ரைட். ஸோ திஸ் மெத்தட் இஸ் நோன் அஸ் கேட்குறாங்க. ஸ்ட்ரைட்டான கொஸ்டின் தான். இட்ஸ் கால்ட் அஸ் வான் ஆர்கல் ப்ராசஸ். மான் ப்ராசஸ் செலக்ட் பண்ணிக்கிறாங்க. மான் ப்ராசஸ் சேம் தான். இங்கே நம்ம என்ன பண்ணுவோம், நிக்கல் ப்ளஸ் கார்பனைல் யூஸ் பண்ணுவோம். இட் வில் ஃபார்ம் நிக்கல் டெட்ரா கார்பனைல் காம்ப்ளெக்ஸு. ஸோ அகெயின் நம்ம அதை ஹீட் பண்ணுவோம். திரும்ப நமக்கு என்ன ஆகும், பியூர் நிக்கலை நமக்கு திருப்பி கொடுக்கும், ரைட்டா. ஸோ இந்த மாதிரியான ஃபார்மேஷன் தான் நமக்கு நடக்கும். அப்போ ஆன்சர் இதுக்கு பி தான், வானார்கள். வானார்களில் என்னென்ன மெட்டல் நம்ம பியூரிஃபை பண்ணலாம், ஜிர்கோனியம் அண்ட் டைட்டேனியம். இது ரெண்டுமே நமக்கு என்னது, வானார்கள். புக்கில் டைட்டேனியம் தான் இருக்கும், பட் தியரியில் என்ன பண்ணிப்பாங்க, ஜிர்கோனியமும் நம்மளால் பண்ண முடியும்னு போட்டிருப்பாங்க. ஸோ அதில் இருந்து தான் அந்த கொஷின் உங்களுக்கு வந்துருக்கு, ரைட். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் யூஸ்டு ஃபார் கான்சன்ட்ரேட்டிங் ஓர் இன் மெட்டலர்ஜி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நல்லா கவனிங்க, கான்சன்ட்ரேஷன் கேட்டிருக்காங்க, ரைட். ஸோ கவனிங்க, லீச்சிங் பாருங்கள். லீச்சிங்கில் என்ன பண்ண முடியும், கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். மெட்டல்ஸ் என்ன பண்ண முடியும், தனியாக நம்ம காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ண வச்சு பிரித்து எடுத்துக்கலாம். ஸோ அப்போ லீச்சிங் வருது. ரோஸ்டிங் எதில் வரும், நமக்கு கான்சன்ட்ரேஷனில் வராது, அதுக்கு போல் என்ன வரும், எக்ஸ்ட்ராக்ஷனில் வரும். ஸோ அப்போ இது பி கிடையாது. சி பாருங்க, ஃப்ளோட்டேஷன் ஆல்சோ என்னது, நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். இது சல்ஃபைடு ஓர்ஸு. ஸோ அப்போ இங்கே ரெண்டு மெத்தட் இருக்குது, ஏவும் கரெக்டு தான், சியும் கரெக்டு தான். ஸோ ஆப்ஷன் டி பாருங்கள், போத் ஏ அண்ட் சின்னு இருக்குது. ஸோ ஆப்ஷன் டி இஸ் அ ரைட் ஆன்சர், ரைட். புரிஞ்சுதா. ஸோ ஆப்ஷன் டி இஸ் அ ரைட் ஒன். அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள், த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அமாங் த ஃபாலோயிங். ஃபர்ஸ்ட் நிக்கல் இஸ் ரிஃபைன்ட் பை மான் ப்ராசஸ். இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி லாஸ்ட்டு 17வது நோட்டில் நம்ம பார்த்தோம், ரைட். ஸோ இது கரெக்டு, ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்டு. அடுத்து டைட்டேனியம் இஸ் ரிஃபைன்ட் பை வானார்கல், அகைன் கரெக்டு, அதுவும் அங்கேயே தான் பார்த்தோம். ஜிங்க் பிளண்ட் இஸ் கான்சன்ட்ரேட் பை ஃப்ளோட்டேஷன், இதுவும் ரைட்டு தான். ஏன்னா ஜிங்க் பிளண்ட் அப்படின்றதுப்பா ZNS அப்படின்னு சொல்லுவோம். சல்ஃபைடு ஓர்ஸ் ஆர் கான்சன்ட்ரேட் பை என்னது, ஃப்ளோட்டேஷன், இதுவும் கரெக்டு தான். இன் மெட்டலர்ஜி ஆஃப் கோல்டு த மெட்டல் இஸ் லீச்டு வித் டைலூட் சோடியம் குளோரைடுன்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக நமக்கு என்ன பண்ணுவோம், லீச்சிங் என்னென்ன லீச்சிங் நடக்கும், நமக்கு சோடியம் குளோரைடு லீச்சிங் கிடையாது, ஆக்சுவலாக சயனைட் லீச்சிங். மேபி சோடியம் சயனைடாக இருந்திருக்கும், ரைட். CN- தான் வரும். இங்கே என்ன பண்ணிருக்காங்க, Cl- வர மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ டி தான் நமக்கு என்னது, இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஆன்சர் இஸ் டி, ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். இந்த எலக்ட்ரோலைட்டிக் ரிஃபைனிங் ஆஃப் காப்பர் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் யூஸ்ட் அஸ் ஆனோட் அப்படின்றது தான் கொஸ்டின். எப்போவுமே இந்த ரிஃபைனிங்னு வந்துட்டாலே நமக்கு ஒரு பேட்டரி எடுத்துட்டோம்னா, ஒரு எலக்ட்ரோலைசிஸ் பண்ணுறதுக்கு பேட்டரி எடுத்தோம்னா நமக்கு ரெண்டு எலக்ட்ரோடு இருக்கும் இல்லையா, ஒன்று ஆனோடு இன்னொன்று கேத்தோடு இருக்கும். ஸோ இட் இஸ் கனெக்டட் இன் அ பவர் சோர்ஸு. நமக்கு உள்ள என்ன இருக்கும், எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன் இருக்கும், கரெக்டாக. ஸோ நமக்கு லெஃப்ட்டில் இருக்கிறது எப்பவுமே நம்ம என்ன சொல்லுவோம், ஆனோட் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டில் இருக்கிறத சொல்லுவோம் கேத்தோடு அப்படின்னு சொல்லுவோம், ரைட். இப்போ எப்போவுமே நமக்கு மெட்டல் டெபாசிஷன் எந்த பக்கம் நடக்கும்னா கேத்தோட் சைடு தான் நடக்கும். டெபாசிஷன் ஆஃப் மெட்டல் எப்போவுமே கேத்தோடில் தான் நடக்கும், ரைட். ஏன்னா அங்கே தான் ரிடக்ஷன் நடக்குது. கேத்தோடில் நமக்கு ரிடக்ஷன் நடக்கும். அப்போ ரிடக்ஷன் நடக்கும்போது மெட்டல் என்ன ஆகும், இப்போ சப்போஸ் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, காப்பர் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் காப்பர் 2+ இருக்குது, என்ன மாறும், ரிடக்ஷன் ஆகி காப்பர் 0 மாறும், ரைட். இந்த மாதிரி ரிடக்ஷன் நமக்கு இந்த சைடு தான் நடக்கும். அப்போ மெட்டல் டெபாசிஷன் இங்கே நடக்குது. அப்போ ஆனோட் நமக்கு என்னவாக இருக்கும், ஆனோடில் நம்ம என்ன எடுத்துருப்போம், இம்ப்யூர் ஆன மெட்டல் எடுத்திருப்போம். ஸோ அது என்ன ஆகும்னா ஆக்சிடைஸ் ஆகி உள்ளே வரும், ஐ மீன் எலக்ட்ரான்ஸை லூஸ் பண்ணிவிட்டு உள்ளே வரும். வந்துட்டு என்ன ஆகும், அடுத்து திரும்ப நமக்கு பியூராக இங்கே செட்டில் ஆகும். நமக்கு அந்த இம்ப்யூரிட்டிஸ்லாம் கீழே என்ன ஆகும், மட்டாக நமக்கு கீழே செட்டில் ஆகும். இதுதான் வந்து யூஸ்வலாக நீங்கள் எந்த மெட்டல் எடுத்தாலும் சரி அதுதான். அப்போ இங்கே ஆனோட் நமக்கு என்ன இருக்கும், இம்ப்யூர் காப்பர் இருக்கும், ரைட்டா. ஸோ காப்பர் ரிஃபைனிங்கில் ஆனோட் இஸ் இம்ப்யூர் காப்பர். சப்போஸ் கேத்தோடுன்னு கேட்டிருந்தா வந்துருக்கு நமக்கு பியூர் காப்பராக இருந்திருக்கும், ரைட். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், which of the following plot gives Ellingham diagram கேட்டிருக்காங்க. இதிலே நமக்கு தெரியணும் டெல்ஜி நாட், அதே மாதிரி எக்ஸ் ஆக்சில் நமக்கு என்ன இருக்குது, டி இருக்குது. ஒய் ஆக்சில் டெல்ஜி நாட் அண்ட் எக்ஸ் ஆக்சில் டி. அப்போ என்ன வரும், டெல்ஜி நாட் வெர்சஸ் டி. ஆப்ஷன் பியில் நமக்கு இருக்குது. ஸோ ஆப்ஷன் பியில் நமக்கு இருக்குது. ஸோ இட்ஸ் ரைட் ஆன்சர். ஏன்னா அங்கே டேட்டா பிளாட் நமக்கு இருக்குது, இதில் ஆன்சர். இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது, கிராஃப் தெரிஞ்சால் நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அடுத்து
இந்த எல்லிங்ஹாம் டயக்ராம் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு, கார்பன் மோனாக்சைடுக்கு ΔG அண்ட் டீயோட ரிலேஷன்ஷிப் கேட்டிருக்காங்க. கார்பன் மோனாக்சைடு எங்கே இருக்குது? கரெக்டாக இப்போ நான் மார்க்கர் ரெட் கலர் வச்சுருக்கேன், அதே ரெட் கலரில் நமக்கு என்ன இருக்குது? லைன் இருக்குது. இந்த இதுதான் கார்பன் மோனாக்சைடு ஃபார்மேஷன். இந்த லைன் நமக்கு எப்படி இருக்குது? எல்லா லைனுமே நமக்கு என்ன ஆகுதுன்னா பாசிட்டிவ் ஸ்லோப் தர்ற மாதிரி, அதாவது இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி இப்படி தான் மேலே போகுது இல்லையா, டுவர்ட்ஸ். இந்த லைன் மட்டும் பார்த்தீங்கன்னா எப்படி இறங்குது பாருங்க, கீழே இந்த மாதிரி ஆப்போசிட் சைடில் இறங்குது. ஸோ இதை நம்ம என்ன சொல்லுவோம்? நெகட்டிவ் ஸ்லோப் இருக்கக்கூடிய ஒரு லைன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. லைனில் ரெண்டு இருக்குது, ஒன்று பாசிட்டிவ் ஸ்லோப் தரக்கூடியது, இன்னொன்று நெகட்டிவ் ஸ்லோப் தரக்கூடியது. அப்போ இங்கே நமக்கு நெகட்டிவ் ஸ்லோப் வரும். அப்போ நமக்கு என்ன வரும்? ΔG நாட் டிவைடட் பை ΔT போட்டிங்கன்னா அது நமக்கு எப்படி இருக்கும்? நெகட்டிவாக இருக்கும். ஸோ ஆன்சர் இஸ் சி இஸ் த ஆன்சர், ரைட். ஏன்னா ΔG ஓடுதுன்னா அந்த டிஃப்ரென்ஸ் இன் ΔG, ரைட். அந்த ΔG வேல்யூவையும் T வேல்யூவையும் நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா நமக்கு நெகட்டிவ் வேல்யூவாக வரும், ரைட். நீங்கள் ஏதாச்சும் ஒரு இன்டர்வலில் ட்ரை பண்ணலாம். உதாரணத்துக்கு இப்போ இந்த இடத்துல ட்ரை பண்ணலாம். இங்கே 300 இருக்குது ΔGயோட வேல்யூ. ஸோ கரெக்டாக நேரம் நமக்கு என்ன ஆகுது? 200 வருது. இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? டிவைட் பண்ணி பார்க்கலாம், சேஞ்ச் இன் டெம்பரேச்சரை இதையும். அப்போ இங்கே நம்ம என்ன பண்ணுறோம்? -200லேருந்து 300. ஸோ அப்போ என்ன ஆகும்? நமக்கு ΔG அப்படின்றது -1200 -300 வரும், டிவைடட் பை இங்கே என்ன வரும்? நமக்கு 200 -0. ஸோ அப்போ 1000 -1500 டிவைடட் பை 200. ஸோ வேல்யூ நமக்கு நெகட்டிவில் தான் வரும். நீங்கள் எந்த கேப் வேணால் எடுத்துக்கலாம், எந்த இன்டர்வல் வேணால் எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு சார் நான் இங்கே எடுக்கிறேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்? 1200 வெர்சஸ் இந்த இன்டர்வல் எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட 500 நம்ம வச்சுக்கிட்டா கூட இது எடுத்தாலும் நமக்கு என்ன ஆகும்? எப்போவுமே வேல்யூ நெகட்டிவில் தான் வரும், ரைட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆர் த ஃபாலோயிங் ரிடக்ஷன் இஸ் நாட் தெர்மோடைனமிக்லி ஃபீஸபிள்? எது தெர்மோடைனமிக்லி நாட் ஃபீஸபிள்னு கேட்டிருக்காங்க. அகைன் இதுவும் எலிமெண்ட் டயக்ராம்லேருந்து வரக்கூடிய கொஸ்டின் தான். ஃபஸ்ட்டு பாருங்கள், குரோமியம் ஏஎல் என்ன பண்ணுது? சார் ஏஎல் தான் குரோமியத்தை ரெடியூஸ் பண்ணுது. ஏன்னா ஏஎல் ஆக்சிஜனை வாங்கிக்குது இல்லையா, குரோமியம் தான் ரெடியூஸ் ஆகுது. அப்போ இங்கே குரோமியம் அண்ட் ஏஎல் பாருங்கள் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ ஏஎல் இங்கே இருக்குது அண்ட் குரோமியம் நமக்கு மேலே இருக்குது இல்லையா. ஸோ அந்த 2 லைன் நமக்கு எங்கேயாச்சும் கட் ஆகுதா? எங்கேயுமே கட் ஆகலை. அப்போ யார் தான் ஈஸியாக நமக்கு ஆக்சிடைஸ் ஆவாங்க? இந்த இடத்துல அலுமினியம் தான் ஈஸியாக நமக்கு என்ன ஆகும்? ஆக்சிடைஸ் ஆகும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஆப்ஷனே கரெக்டு தான். இருந்தாலும் மற்றதை ஸ்டடி பண்ணலாம். இங்கே பாருங்கள், இது அப்படியே ரிவர்ஸில் கொடுத்துருக்காங்க. இங்கே யார் ஆக்சிடைஸ் ஆகிறாங்க? குரோமியம் ஆக்சிடைஸ் ஆகிறாங்க. பட் குரோமியம் நமக்கு எங்கே இருக்குது? கிராஃபில் மேலே இருக்குது. ஸோ மேலே இருக்கவங்க ஈஸியாக ரிடக்ஷன் தான் ஆவாங்க. ஏன்னா ஆக்சிடேஷன் கீழே வர தான் ஸ்பான்டேனியஸ் ஆகும். ஏன்னா நெகட்டிவ் வேல்யூ கீழே வர தான் கூடுது. அப்போ கண்டிப்பாக செகண்ட் கிடையாது. தேர்ட் ஒன் பாருங்கள், டைட்டேனியம் அண்ட் அலுமினியம் கொடுத்துருக்காங்க சம்மந்தம் இல்லாமல். ஸோ டைட்டேனியம் நமக்கு இந்த கிராஃபில் இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது, ரைட். ஸோ டைட்டேனியம் கிராஃப்லேயே கிடையாது. பட் என்ன ஆகுது? நமக்கு நடக்காது, ரைட். ஸோ அதே இது டைட்டேனியம் நம்ம கிராஃபில் வந்தாலும் என்ன ஆகாது? நமக்கு இந்த வேல்யூ இதை கட் பண்ணாது, ரைட். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இப்போ இதில் 2 ஆப்ஷனில் எது தான் ஆன்சர்? இந்த ஏ அப்படின்றது தான் ஆன்சர். இதை நம்ம தனியாக ஒரு ரியாக்ஷனாக கூட படிச்சிருப்போம். என்ன அப்படின்னா அலுமினோ தெர்மிக் ப்ராசஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும், ரிடக்ஷன் பை மெட்டல்னு இருக்கும், அலுமினோ தெர்மிக் ப்ராசஸ் அப்படின்னு. ஸோ அதில் என்ன பண்ணுவோம்னா இதே தான் பண்ணுவோம். அலுமினியம் பவுடர் வச்சு என்ன பண்ணுவோம்னா குரோமியம் மெட்டலாக நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம். அதே சேம் ப்ராசஸோடைய ரியாக்ஷன் தான் இது, ரைட். ஸோ இதை என்ன பண்ணுறோம்? எலிமெண்ட் டயக்ராம் வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம், ரைட். லாஸ்ட் கொஸ்டின் ஆஃப் திஸ் யூனிட், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ட்ரூ வித் ரெஸ்பெக்ட் டு எலிமெண்ட் டயக்ராம் கேட்டிருக்காங்க. Free energy changes follow a straight line. Deviation occurs when there is a phase transition. ஸோ இந்த கொஸ்டின் கரெக்ட் தானே. ஃப்ரீ எனர்ஜி சேஞ்சஸ் நமக்கு என்ன பண்ணுறது? எப்பவுமே ஸ்ட்ரைட் லைன் தான் கொடுக்குது. ஆனால் இங்கே நீங்கள் பார்க்கலாம், இது எங்கே பார்க்கலாம்? இந்த HG ஏஜ் இருக்குல்லையா, அந்த டைமில் பார்க்கலாம். இல்லை HGக்கு என்ன ஆகுதுன்னா, இப்படி போயிட்டு இருந்த லைன் 3 என்ன ஆகுனா டிராஸ்டிக்காக அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகும். இது காரணம் என்னன்னா ஃபேஸ் ட்ரான்சிஷன். ஃபேஸ் ட்ரான்சிஷன் அது ஒரு ஃபேஸ்லேருந்து இன்னொரு ஃபேஸுக்கு சேஞ்ச் ஆகுது இல்லையா. அதனால் என்ன நமக்கு அதோடைய ட்ரான்சிஷன் இருக்கும், ரைட். ஆனால் இதனால் கேஸ் ஃபேஸுக்கு நமக்கு போக ஆரம்பிக்கும். அப்போ இந்த ஃபேஸ் ட்ரான்சிஷனால் நமக்கு என்ன ஆகும்? டெல்டஸ் வேல்யூ நமக்கு அதிகமாகும். அதனால் லைன் என்ன நமக்கு இது மாதிரி ஸ்டீப்பாக இன்க்ரீஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்டு, நாட் ட்ரூ தான் கேட்டிருக்காங்க. ஸோ த கிராஃப் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் CO2 இஸ் ஸ்ட்ரைட் லைன் ஆல்மோஸ்ட் பேரலல் டு த ஃப்ரீ எனர்ஜின்னு கொடுத்துருக்காங்க. ஃபார்மேஷன் ஆஃப் CO2 பாருங்கள் இந்த இருக்குது. ஸோ இந்த லைன் ஸ்ட்ரைட் லைன் கொடுத்துட்டாங்க, கரெக்டு தான். இந்த ரெட் கலரில் போகுது இல்லையா, நான் அதுக்கு மேலே இப்போ லைன் போட்டுட்ருக்கேன். ஸோ இது ஸ்ட்ரைட் லைன் கொடுத்துட்டாங்க, ஆல்மோஸ்ட் பேரலல் டு ஃப்ரீ எனர்ஜி அப்படின்னு கொடுக்குறாங்க. இது பேரலாக இல்லை, ஃப்ரீ எனர்ஜி வந்து நமக்கு எப்படி இருக்குது? ஒயில் இருக்குது. இட்ஸ் பேரலல் டு த எக்ஸ் ஆக்சிஸ், நாட் ஃபார் த ஒய் ஆக்சிஸ் இல்லையா. ஸோ அப்போ என்ன ஆகும்? நமக்கே தெரிஞ்சு ராங் ஸ்டேட் பண்ணது பி தான், ரைட். அடுத்து பாருங்கள், நெகட்டிவ் ஸ்லோப் ஆஃப் CO ஷோஸ் தட் இட் பிகம்ஸ் மோர் ஸ்டேபிள் வித் இன்க்ரீசிங் டெம்பரேச்சர். ஸோ COக்கு நம்ம என்ன இருக்குது? எல்லாரை விட நாங்கள் நெகட்டிவ் லைன்ஸாக இருக்குது. நெகட்டிவ் ஸ்லோப் வரதுனால டெம்பரேச்சர் அதிகமாகும் போது நெகட்டிவ் வேல்யூ நமக்கு அதிகமாகிட்டே வருது, ΔG. ஸோ இட் இஸ் மோர் ஸ்டேபிள். ஸோ இதுவும் கரெக்டு தான். டி பாருங்கள், பாசிட்டிவ் ஸ்லோப் ஆஃப் மெட்டல் ஆக்சைடு ஷோஸ் தட் தியர் ஸ்டெபிலிட்டி டிக்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர். கரெக்டு தான்.
ஸோ நம்ம டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ண என்ன ஆகுது, இதில் பாசிட்டிவ் ஸ்லோ போகிறதுனால வேல்யூஸ் வந்து ΔGயில் ப்ளஸ்ஸை நோக்கி போகுது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக ΔGயோட வேல்யூ ப்ளஸ் போக போக என்ன ஆயிரும், ஸ்டெபிலிட்டி குறைஞ்சிட்டே வந்துடும். ஸோ கிட்டத்தட்ட மற்ற 3 ஸ்டேட்மெண்ட்டும் இங்கே தான் நமக்கு கரெக்டு தான். ஸோ பி தான் நமக்கு தப்பான ஸ்டேட்மெண்ட், கவனிச்சுக்கோங்க. அப்போ இந்த ஆக்சிஸ் வந்து parallel to the free energy axisன்னு இருக்கு இல்லையா? ஸோ அப்போ ஃப்ரீ எனர்ஜி ஆக்சிஸ் நான் இங்கே கட் ஆயிடுச்சு, ரைட்? ஸோ அப்போ parallel to ஃப்ரீ எனர்ஜி கிடையாது, parallel to டெம்பரேச்சர். ஸோ இதுதான் கரெக்ட், இதுதான் ரைட்டான ஸ்டேட்மெண்ட். பட் ஃப்ரீ எனர்ஜின்னு கொடுத்ததுனால திஸ் ஒன் சார் ஆகும். ஓகே, ஸோ எல்லா யூனிட்டுக்கும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன யூனிட் எக்ஸ்பிளைன் பண்ணுறது அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ.